கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 12 எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. நட்சத்திரா அபிராமி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கூடவே ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. அத்தை, நான் பொழைக்க மாட்டேன் அத்தை, இன்னும் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான். டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க. நான் பண்ண தப்புக்கெல்லாம் சரியான தண்டனை கிடச்சிருச்சு. நான் பண்ண தப்புக்கெல்லாம் உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். நான் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நான் நினச்சேன். என்னோட கடைசி ஆசை கார்த்தியோட மடியில் என் உயிர் போகணும். நான் வாழ முடியாத அந்த வீட்டில் என் உயிர் போகணும். அதுவும் கார்த்தியோட மனைவியாக என் உயிர் போகணும். ப்ளீஸ் அத்தை, என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது நடிச்சு காட்டுறாங்க. அப்போது ஐஸ்வர்யாவும் அத்தை கடைசி ஆசைன்னு வேற கேட்குறா. என்ன பண்ணுறது அத்தை, எப்படியாவது நீங்கள் தான் கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிகிட்ருக்க. என்ன அவளை விட நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. முதல்ல அவளுக்கு அந்த மாஸ்க் எடுத்து போட்டு விடு. இவள் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இவளை பார்க்குற மாதிரி பண்ணியாச்சு. என்னால் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியல, இங்கேருந்து என்னால் போகவும் முடியல. என்ன பண்ணுறது, என் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. அபிராமி வெளியே போன கேப்பில் ஐஸ்வர்யா நட்சத்திரா 2 பேருமா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி வெளியே போய் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சரிம்மா, நான் உடனே வரேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்புறம் என்னம்மா, இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம்மா அப்படின்னு கார்த்திக் சொல்ல மைதிலி கரெக்டாக வந்துடுறாங்க. என்ன ஆச்சு தம்பி, என்ன பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைங்க, ஊர்லேருந்து அம்மா கால் பண்ணாங்க, நட்சத்திராக்கு கான்சியஸ் வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது நடிப்பாக தான் தம்பி இருக்கும், அவள் ஏதோ திரும்பவும் ட்ராமா பண்ணுறா அப்படின்னு மைதிலி சொல்ல, ஆமாங்க எனக்கும் தெரியும், ஆனால் அவள் எங்கள் அம்மாவை எப்படியாவது மடக்கிடணும்னு யோசிக்கிறா. அவள் பண்ணுற ட்ராமாவை எல்லாத்தையும் எங்கள் அம்மா உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் உடனே அங்கே போய் ஆகணும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எப்படி தம்பி, காப்பு தடை வேற இன்னும் நீங்களை, நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு மைதிலி கேட்க, இல்லைங்க வெளியே தானே எங்கேயும் தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன், சாயங்காலம் நான் கண்டிப்பாக இங்கே வந்துடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி நானும் வரேங்கிறாங்க மைதிலி. நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்கன்னு கேட்க, இல்லை தம்பி, நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கும் என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி மனசு கிடந்து படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கும், உங்கள் கூட வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு மைதிலி சொல்ல, சரிங்க வீட்டில் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வெளியே கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியது இருந்துச்சு, கார்த்திக் தம்பியோட சேர்ந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கிற தம்பி அப்படின்னு மைதிலி சொல்ல, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மைதிலி 2 பேருமா சேர்ந்து சென்னைக்கு கிளம்பி வராங்க. அடுத்ததாக ஃபோன் பேசி முடிச்சுட்டு அபிராமி திரும்பவும் ரூமுக்கு வராங்க. அந்த சவுண்டு கேட்டு எந்திரிச்சு போய் நட்சத்திரா உட்காந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா போய் அப்படியே டோர் வழியாக எட்டி பார்க்குறாங்க. அப்போ அபிராமி நடந்து வரதையும் பார்க்குறாங்க. சீக்கிரம் படு அத்தை வராங்க அப்படின்னு சொல்ல, நட்சத்திரா அதே மாதிரி திரும்பவும் படுத்துக்கிறாங்க மாஸ்க் எல்லாம் போட்டு. என்னத்தை கார்த்திகிட்ட பேசிட்டீங்களா, வந்துருவாரா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, என்ன நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்ருக்க அப்படின்னு அபிராமி கேட்க, இல்லத்தை கடைசி ஆசைன்னு வேற சொல்லிட்டா, இன்னும் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான், கார்த்தி மடியில் வேற உயிர் போகணும்னு வேற சொல்லியிருக்கா. ஒருவேளை கார்த்தி வர்றதுக்கு முன்னாடி உயிர் ஏதாவது போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம மனசாட்சி நம்மளை கொன்றுவத்த, அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவள் உயிர் போயிடுச்சுன்னா அவள் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனால தான் அத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, நீ வேற என்னென்னத்தையோ சொல்லி பயன்படுத்திட்டு இருக்க, கார்த்தி இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு அபிராமி சொல்ல, திரும்பவும் நட்சத்திரா மாஸ்க் எடுக்க சொல்கிறாங்க. சரின்னு ஐஸ்வர்யாவும் மாஸ்க் எடுத்து விடுறாங்க. அத்தை என்னோட ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்துட்டே வருது, கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது, எனக்கு இப்போவே ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயமாக இருக்கு அத்தை, என்னை சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத் பண்ண முடியாமல் தவிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அபிராமி திரும்பவும் பார்த்து பயந்து முதல்ல அந்த மாஸ்க் போடுன்னு சொல்கிறாங்க. சரின்னு ஐஸ்வர்யாவும் போட்டு விட்டுறாங்க. போய் டாக்டர் கூட்டிகிட்டு வா, டியூட்டி டாக்டர் யாராச்சும் இருப்பாங்க, போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா போய் ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வராங்க. என்னாச்சு மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு நர்ஸ் கேட்க, இல்லை டாக்டர் எப்போ வருவாங்க அப்படின்னு அபிராமி கேட்க, இன்னும் 1/2 அன் ஹவர் ஆகுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்கேருந்து போனதும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக படுமா, சும்மா பேசிக்கிட்டே இருக்க, உன்னால் பேசாமல் இருக்க முடியாதா, நீ பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவையும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் தம்பி, அவள் பண்ணுறதெல்லாம் ட்ராமான்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் தம்பி இப்போ அங்கே போயிட்டுருக்கீங்க, உங்கள் அம்மா கிட்டே எடுத்து சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கார்த்திகிட்ட கேட்க, இல்லைங்க எங்கள் அம்மா பரிதாபப்பட்டு மனசு இறங்கிடுவாங்க, அதனால தான் நானே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எல்லாருக்கும் உங்கள் அம்மானால மனசு இறங்க முடியுது, ஆனால் தீபா விஷயத்தில் மட்டும் உங்கள் அம்மானால ஏன் மனசு இறங்கி வர முடியல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இந்த நட்சத்திரா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா திரும்பவும் முதல்ல இருந்து அவள் ஆரம்பிக்கிறாளா
விடக்கூடாது தம்பி, ஹாஸ்பிட்டலே வச்சு அவள் முகத்தெரிய கிளிக்கணும் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. நீங்கள் ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவள் எங்கள் அம்மா நம்புற அளவுக்கு மாடியிலேருந்து வேற குதிச்சிருக்கா. அதனால் என்ன அவள் பர்ஃபார்ம் பண்ணாலும் எங்கள் அம்மா அப்படியே நம்பிடுவாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லை தம்பி, இதில் தீபாவோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால தான் தம்பி சொல்கிறேன் அப்படின்னு மைதிலி சொல்ல, கார்த்திக் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. திரும்பவும் நட்சத்திரா அப்படியே ப்ரீத் பண்ண முடியாமல் பேசி பேசி ட்ராமா போட்டுட்ருக்காங்க. போய் டாக்டர் கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட அபிராமி சொல்ல, கரெக்டாக கார்த்திக் வந்து நிற்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டியாப்பா? இவன் என்னை ரொம்ப பயமுறுத்துறாப்பா. இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருப்பா செயல் இழக்குதுன்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, விடுங்கம்மா, நான் ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவர் கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கூப்பிடுறாங்க கார்த்திக். கூடவே மைதிலியும் வராங்க. டாக்டர் வந்து நட்சத்திராவை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பொண்ணு கரெக்டாக அவங்களோட உடம்பை பற்றி கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இன்னும் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் தாங்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, நட்சத்திரா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நம்ம போய் தாண்டா சொன்னோம், இந்த டாக்டர் என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.